வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட வியாபாரத்துக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் பேசணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்மளோட வியாபாரம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பொருளை வாங்குறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு வாங்குறோமா இல்லைங்களா? ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாங்குற தன்மை பார்த்தீங்கன்னா 86% இன்னைக்கு அந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு சர்வே சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 74% யங்ஸ்டர்ஸ் அடல்ட்ஸ் அவங்க வாங்குறதே ஆன்லைனில் தான் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ எல்லாமே ஆன்லைனை நோக்கி போயிட்டுருக்கு, ஆன்லைன் வியாபாரத்தில் போயிட்டுருக்கு. அப்படின்னா இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக என்னோடய ஃபீல்டு எடுத்துக்கங்களேன். நான் வந்து ஸ்டார் ஹெல்த்தில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நான் நினச்சிட்டு இருக்கேன் என்னோடய கம்பெனி 37,000 கோடி சொத்து மதிப்புள்ள பெரிய கம்பெனி, 29 கம்பெனி இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில். இதில் டாப் மோஸ்ட்டில் நான் தான் இருக்கேன். 37,000 கோடி சொத்துல ஒரு கம்பெனியில் இருக்கேன் அப்படிங்கிற பெருமை இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இன்றைக்கி பாலிசி பசார்னு ஒன்று இருக்குது, தெரியுமா இல்லைங்களா? அதுக்கு யார் ஓனரு, எங்கே ஆஃபீஸ் இருக்குது, யார் வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. 4,800 கோடிக்கு சம்திங் பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்போ அந்த பிஸ்னஸ் எல்லாம் நான் என்ன மாதிரி பண்ண வேண்டியவங்ககிட்ட இருந்து போன வியாபாரம் தான். ஆமாவா இல்லைங்களா? இதே தான் எல்லா வியாபாரத்துலையும் நடக்குது. மணிகண்டன் இருக்காரு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நான் டூர் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், லோக்கலில் இருக்கிறவங்க வண்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த ஆப்பில் போய் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து டூர் புக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாறிச்சா இல்லைங்களா? அது வளர்ச்சின்னு பார்த்தா பெரிய வளர்ச்சி தான். ஆனால் அந்த வளர்ச்சியில் நான் இருக்கேன்னா இல்லை. ஆமாவா இல்லைங்களா? இதே மாதிரி தான் ஒருத்தருக்கு அண்ணன் சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2030 பார்த்தீங்கன்னா 2030 சாரீ பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,400 கோடி குரோத்தில் இருக்குமா. ஸோ அப்போ அவ்வளோ குரோத்தில் இருக்கிற பிஸ்னஸ் எங்கே போகுது அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற கடைக்காரங்க, கடை வச்சிருக்கிறவங்களோட சேல்ஸு கம்பேர் பண்ணுறப்ப இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. சார் நோ. ஸோ அப்போது நம்ம ஒரு பொருளை வாங்குறோன்னா கடையில் போய் பார்த்து வாங்குறதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர் போட்டு பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். அண்ணன் ஹோட்டல் வச்சுருக்காரு, ஹோட்டலில் போய் புரோட்டாவும் இட்லி வாங்கிட்டு இருந்த காலம் கொஞ்சம் மாறி நான் வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துட்டு நான் ஸ்விக்கி, சொமோட்டோவில் ஆர்டர் போட்டுட்டேன். பண்ணுறமா இல்லைங்களா? ஸோ அப்போ வளர்ச்சின்னு பார்த்தா அது எல்லாமே வளர்ச்சி தான். ஆனால் அந்த வளர்ச்சியில் கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்கிறவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறாங்களா வழியா நம்ம அதில் இருக்கமா? அப்போது அந்த வளர்ச்சியில் நானும் இருக்கணும், எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லைங்களா? இன்னைக்கு நிறையா கடை மெயின் ரோட்டில் காணாத போயிடுச்சு, சின்ன சின்ன கடைக்காரங்களெல்லாம் இல்லை, சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் அடிபட்டுருச்சு. அப்போனா அதை எல்லாம் மாறி கார்பரேட் கம்பெனிக்கு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு, எல்லாம் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அவர் பழனிமுத்தண்ண ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்காரு. நான் இன்னைக்கு ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கல, ஃபோட்டோ ஸ்கொயர் ஸ்டூடியோ ஆப்னு ஒன்று போனோன்னா நீங்கள் என்னென்ன டிசைன் வேணும், என்னென்ன வேணும் எல்லாமே அதுவே நமக்கு பண்ணி கொடுத்துருது. சினிமா படம் போய் கடல் கடந்து வெளிநாட்டில் போய் எடுத்துகிட்டு இருந்தது இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல டெக்னாலஜி வளர்ந்துருச்சா இல்லைங்களா? அப்படித்தானே படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு விஷயம் மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிவிட்டோம் அப்படின்னா சந்தோஷம். மாறல அப்படின்னா நாளைக்கு பைபாஸில் காணாத போன ஒரு ஆளை நம்மளும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதிலிருந்து நான் மாறணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பார்ட் 2ல் அடுத்த வாரம் பேசுவோம்.